18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான இடம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதெல்லாம் ரொம்ப இந்த சில இடங்கள்ல வந்து ஹைலைட்டட் போடுவாங்கல்ல, பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில இதெல்லாம் நம்மளும் கூட நம்ம ஹைலைட்டர்ஸ் எல்லாம் வச்சு மார்க் பண்ணிருப்போம். அது மாதிரி இது மெய்யாகவே அப்படின்ற வார்த்தை வர இடம்லாம் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைலாம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கவனிக்க வேண்டியது. என்ன சொல்றாரு? பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். மீட்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையால் ஒரு மனிதன் நிறைந்து வாழ்வதை, அதுல மீட்பின் சத்தியத்தை மனதில இருத்தி கொள்ள வேண்டும். நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் அப்படின்ற சத்தியத்தை நம் மனதில வச்சு நம்ம செயல்படணும். தேவன் எனக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்ற சத்தியத்தை எனக்குள்ள நான் வச்சு இந்த பூமியில நான் வாழணும். நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற சத்தியத்தை என் மனதுக்குள்ள வச்சு இந்த பூமியில நான் வாழணும். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற சத்தியத்தை எனக்குள்ளாக வச்சுட்டு நான் வாழணும். அப்ப இந்த கடந்த ஒரு 4 சத்தியங்களை, அதனுடைய அடிப்படை சாராம்சத்தை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல மீட்பை குறித்து நாம் 5ஆவதாக நாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மீட்பு நிகழ்காலத்துல எப்படியெல்லாம் நமக்கு உதவுகிறது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கிறோம். மீட்பின் தாக்கம், அதாவது மீட்பின் தாக்கம்ன்ற ஒரு சத்தியத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். போன வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். மீட்பு இந்த உலகத்திற்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நம்முடைய மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய அழைப்பு இந்த பூமிக்கு எப்படி உலகத்திற்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக, மலை மீது இருக்க பட்டணத்தை போல எப்படி நம்ம வாழ்றோம் அப்படின்றதுலாம் போன செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த மீட்பு எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது, எப்படிலாம் நம்ம பயன்படுத்த முடியும், நமக்கான சாக்கியம் என்ன, நமக்கான பாக்கியம் என்ன அப்படின்றதுதான் நம்ம இப்ப பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல இந்த வசனத்துல சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, மறுபடியும் பார்த்தோம் பூலோகத்துல பரலோகம் போனதுக்கு அப்புறம் கிடையாது. வார்த்தை நல்லா கவனிக்கணும், தேவ வசனத்தை நல்லா பார்க்கணும். அதாவது சில நேரங்கள்ல சிலருடைய அனுபவங்களை, அனுபவ சாட்சிகளை, சாட்சி மீன்ஸ் இப்ப நம்ம சபையில சொல்றோம் இது மாதிரியான சாட்சிகள், சில பிரசங்கங்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவித்த சில விஷயங்களை வைத்து சில பிரசங்கங்கள் நடக்கும். அது 100% இன்னொருத்தருக்கு பொருந்துமான்னு கேட்டா பொருந்தாது. அதான் நம்ம பெரும்பாலும் பர்சனலான சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த இது பண்றதே கிடையாது. இந்த சாட்சியை அறிவிக்கிறது, இந்த பர்சனலா அனுபவிச்ச காரியங்களை வச்சு இது பண்ணிருக்கேன். முழுக்க தேவ வசனத்தை வச்சு தான் பண்ணிடுவோம். ஏன்னா வேத வசனத்தை வச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் காமனா, எல்லாருக்கும் எல்லா நாளிலும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். சாட்சிகள் எப்படின்னா அந்த சூழ்நிலையின் படி நடந்து இருக்கிறதுனால அதனை அடிப்படையில வரும்போது வந்து போவோம், சில பேருக்கு ஒத்து போகாது. இங்க சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம், பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு, அங்க அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை. இப்படிலாம் உண்மைதான். பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நிச்சயமாய் நடைபெற போகிற ஒரு காரியம். நிச்சயமாய் பரலோகத்துக்கு போகும்போது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஆனா இதுக்குதான் நான் முன்னாடியே ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கேன், நவ் நாட் yet. அதாவது இப்பொழுதே சில காரியங்களை அனுபவிக்கலாம், இனிமேலும் சில காரியங்களை அனுபவிக்க முடியும். அதனுடைய நிறைவு, அதனுடைய பரிபூரணம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவைகளை பூமியிலே சில விஷயங்களை நாம அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய பவரை, அதனுடைய வல்லமையை நாம பயன்படுத்த முடியும். அதான் இங்க இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகள் அவிழ்ப்பீர்களோ அவைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூலோகத்திலே எவைகளை கட்டப்படுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். பூலோகத்துல எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். அதை பார்த்துட்டு பூமியில நீங்க கட்டும் பொழுது நீங்க பரலோகம் போனதுக்கு அப்புறம் அதுக்கான ரிசல்ட்டை பார்ப்பீங்கன்னு அப்படியும் நம்ம புரிஞ்சு கூட. இதெல்லாம் என்ன சில பேர் கேட்டது, பூமியில கட்டினா பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. இது அப்படி கிடையாது. பூமியிலே அப்படின்றது ரியாலிட்டி, நம்மளுடைய வாழக்கூடிய வாழ்க்கையில நாம் நிச்சயம், இது நிஜமான உலகம்.
பரலோகத்திலே அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த வசனத்துல படி நான் சொல்றேன். உலகத்திலே போது அது நம்ம காண்கின்ற இந்த உலகம், வாழ்கின்ற இந்த உலகம் நிஜம். இது அதாவது நிஜம் மீன்ஸ் ரியாலிட்டி. இன்னைக்கு நம்ம அடிச்சா வலிக்குது, கிள்னா இது வலிக்குது, இது வந்து ஒரு ரியாலிட்டி. அதான் சில சொல்லுவாங்கல்ல, தூங்கிட்டு இருக்கியா எழுந்திருக்கு ஒரு தட்டு தருவாங்க. என்னன்னா நிஜ உலகத்துக்கு வான்னு சொல்லிட்டு தட்டி இருக்கிற மாதிரி இந்த பூமி, இந்த ரியல் உலகத்துல நாம செய்ய விரும்புகிற காரியங்களை பரலோகம், அதாவது காணப்படாத மண்டலம், நித்திய மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம், இப்படி பல பேர்கள் அழைக்கப்படுகிறது. இந்த மண்டலம் தான் இந்த காணக்கூடிய மண்டலத்தை ஆட்சி செய்கிறது. காணக்கூடிய மண்டலத்தின் எல்லா சத்துவங்களும் இதுலதான் இருக்கு. காணக்கூடியது எல்லாம் காணக்கூடாததிலிருந்து உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே நாங்கள் உண்டாகவில்லை என்றெல்லாம் வேத வசனம் நமக்கு நிறைய தெளிவான சில திருஷ்டாந்தங்களாய் சில காரியங்களை நமக்கு போதிக்குது. இங்க பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் அப்படின் பொழுது அது பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதான் இங்க ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் தான். பூமியிலே கட்டுகிற காரியத்தை பரலோகம் ஆல்ரெடி கட்டிருச்சு. பூமியில நீ கட்ட அவிழ்ப்பத பரலோகம் ஆல்ரெடி கட்ட அவிழ்த்துருச்சு. நீ பரலோகத்தின் காரியங்களை பரலோகம் எது விரும்புகிறதோ அதுதான் நீ வாழ்க்கையில கட்டுகிற, கட்ட அவிழ்க்கிற. ஆனா செய்ய வேண்டியது நாம் தான் அப்படின்றத வேத வசனம் நமக்கு தெளிவாக போகிறது. கடந்த வாரத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இதுக்கான சில உதாரணங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுவிசேஷ புஸ்தகங்களிலிருந்து சில உதாரணங்களை நாம பார்க்க போறோம். மீட்பின் சன், அதாவது ஒரு மனிதன் இன்னைக்கு கிறிஸ்தவம் உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கு. ஒரு பெரிய உலகத்துல யார் அதிகமா இந்த ஃபாலோ பண்றாங்க கிறிஸ்தவத்தை சொல்லலாம். ஆனா எல்லா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே அவங்க மீட்கப்பட்டவர்களா அப்படின்னா டவுட் தாங்க. அங்க ஒரு பெரிய இடம், அதாவது பேர் அளவுல கிறிஸ்தவரா இருக்கிறதுனால அவங்க வந்து உண்மையில கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கையான வாழலாம், எப்படிப்பட்ட விசுவாசத்தை அவங்க வச்சுக்கலாம். ஆனா விஷயம் கேட்டா இந்த மீட்பின் சத்தியத்தை உள்ள வச்சுக்கிட்டு அதை நாம பயன்படுத்தும் போதுதான் அதுக்கான ரிசல்ட் நாம பார்க்க போறோம். இன்னும் சொல்ல போனா மீட்கப்பட்டுட்டோம், சபைக்கு வந்துட்டோம், ஆனா என் வாழ்க்கையில அற்புதமே நடக்கலையே, நான் 20 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா என்ன விஷயம்? எதுவும் உள்ள போல, எதுவுமே செயல்படுத்தலன்னு அர்த்தம். இங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமுடைய அழைப்புன்றது மீட்பிற்கும் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கும் ஒரு மிக சிறந்த ஒரு மெட்டபோர்ஸ், அதாவது ஒரு உருவகமாக, உதாரணமாக, ஒரு வரைபடமாக, காட்சி படமாக இருக்குது. இப்படி ஆபிரகாம் அழைக்கும் போது கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு, ரத்த உடன்படிக்கை செய்யறாரு. வாழ்க்கையில என்னென்னலாம் நீ பார்க்க மாட்டேன், என்னென்ன ஆசீர்வாதங்களை நீ காண்ப அப்படின்றத ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல ஆபிரகாமின் சந்ததிகளுக்கும் அதை காண்பித்து கொடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ரொம்ப தெளிவாக கொடுக்கிறார். இந்த ஆபிரகாமின் சந்ததிகள் தான் யூதர்கள். இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்தில் தான் நடந்தாரு, யூத இனத்துல தான் அவரு நடந்தார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் சரித்திரம். இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில அற்புதம் செய்யும் பொழுது அவர் தேவ மைந்தனாய் வந்ததுனால, தேவனுடைய தற்செயலாய் வெளிப்பட்டதுனால, அவருடைய தெய்வத்துவத்தினால தான் அற்புதம் செய்தார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. அவர் 100% தேவன், 100% மனுஷன். ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில அற்புதங்களை செய்யும் பொழுது அவருடைய நோக்கம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நாமத்தினாலே நீங்க விசுவாசத்தை பக்குவீங்க, என் நாமத்தினாலே நீங்க செய்வீங்க, அதை செய்வீங்க. அதாவது என்னிடத்துல என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க மீன்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்க, நான் என்ன பண்ணணும் அதை நீங்க செய்யுங்க அப்படிதான் கத்து கொடுக்குறேன். எல்லாம் என்னவா நான் செய்யறேன், நீங்க வேற ஒண்ணும் நல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் என்னைக்குமே போதிக்கவே இல்லை. பரிசுத்த வேதமும் அப்படி நமக்கு போதிக்கவே இல்லை. நல்லா இந்த சத்தியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து தான் செய்த அற்புதங்களை எல்லாம் தன்னுடைய பேர் வெளிப்படும்படியாகவும், தனக்கு இந்த ஆற்றல் இருக்குதுன்றதை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காகவோ அவர் செய்யவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவருடைய வல்லமையினாலதான் இந்த சர்வமும் உண்டாகிருச்சு. அவருடைய வல்லமைன்றது வேற லெவலானது. அவருடைய தெய்வத்துவத்தின் வல்லமைன்றது இந்த உலகங்களே சிருஷ்டிக்கக்கூடியது. ஆனா என்ன பண்றாரு? நோயை கொடுக்குறாரு, 3000 இருக்கிறாரு, கிறிஸ்துவனுடைய சோகமாக்குறாரு.
நம்முடைய பார்வைக்கு இது ரொம்ப பெருசு. நம்முடைய பார்வையில இதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட காரியங்களா இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து இது செய்ததுனால, அவருடைய தெய்வத்துவத்தின் காரியங்களால இந்த அற்புதங்களை செய்தார்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பரிசுத்த வேதாகமம் அதை போதிக்கவே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதம் செய்யும் பொழுதும் அவர் நீண்ட ஜெபம் பண்ணல, நீண்ட பிரசங்கம் தான் இருக்கு. நீங்க பாருங்க, பிரசங்கம் பண்ண, அதாவது அற்புதம் கட்டுவாரு, கட்ட விடுப்பாரு, போடுவாரு, சூடுவாரு, ஏதோ பண்ணிட்டு முடிச்சுடுவாரு. ஒரே மாதிரி செய்யவே மாட்டாரு, ஒரே பேட்டர்ன் கிடையாது. காரணம் என்ன? மனுஷனுக்கு, அதாவது குறிப்பா ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதை ரியல் வேர்ல்ட்ல அவரு செயல்படுத்தி காமிச்சார். இந்த மீட்பின் வைட்டல் சைடு, நான் சொன்னல, மீட்பின் லீகல் சைடு ஒன்று இருக்கு. அது லீகலா கர்த்தர் என்னென்ன கொடுத்தாருன்றது கர்த்தர் செய்யுது, லீகல் சைடு. ரெண்டாவது வைட்டல் சைடு, நாம செய்ய வேண்டியது. இது நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இயேசு கிறிஸ்து செய்தது வைட்டல் சைடு தான் செய்யறாரு. இயேசு கிறிஸ்துவோட அற்புதங்கள் எல்லாம் அவருடைய வைட்டல் சைடு, அதாவது மீட்பின் வைட்டல் சைடு, ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடியது. இயேசு கிறிஸ்து சொல்லிருக்காங்கல்ல, என்னால மட்டும்தான் முடியும், உங்களால முடியாது நான் சொன்னாரு. எப்படி சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிறதை செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான், அதிகமான காரியங்களை செய்வான், ஆச்சரியமான காரியங்களை செய்வான், மேன்மையான காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் செய்த இவருடைய தெய்வத்துவத்தின் காரியங்களை கிடையாது. அதாவது தேவனுடைய பகிர்ந்து, தமிழ்ல சொன்னா பகிர்ந்து கொடுக்கக்கூடிய குணாதிசயம் இருக்கு, அவரால் பகிர்ந்து கொடுக்க முடியாத குணாதிசயம் இருக்கு. தேவனுடைய அன்பு, அது வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய குணாதிசயம், அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் பகிர்ந்து அதை அதனுடைய சாயலை நம்மளால வெளிப்படுத்த முடியும். அவருடைய ஆமி பிரசன், ஆமி போட்டன், அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ சிருஷ்டிகர், இதெல்லாம் நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியாது. சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், சில விஷயங்களை நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி தான். நான் செய்கிறதை செய்வான்னா அவருடைய தெய்வத்துவத்தின் காரியங்களும் இல்ல. தெய்வத்துவத்தில் அவர் என்ன செஞ்சாரு? உண்டானதும் அவராலே இல்லாமல் உண்டானதில்லை. காண்கின்ற எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். உடனே நீங்க போய் ஆளாளுக்கு ஒரு உலகத்தை சிருஷ்டி, நீ ஒரு கிரியேட்டர், உனக்குள்ள பெரிய சக்தி இருக்கு, நீ போய் உலகத்தை உண்டான சொன்னாரு. அந்த விஷயம் கிடையாது. இது அதோட ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அதாவது மீட்பின் வைட்டல் சைடாதான் அவரு செய்து காண்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவே எதுலையுமே நம்ம குறைச்சு சொல்ல, அவருடைய மகிமை, அவருடைய மேன்மைன்றது வேற ஒரு கட்டத்துல இருக்கு, வேற ஒரு மண்டலத்துல இருக்கு, வேற ஒரு பெரிய இதுல இருக்கு. ஆனா இந்த பூமியில அவர் செய்யறது இல்லைன்னா, ஒரு மனுஷனாய் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், மீட்பை பெற்றுக்கொண்ட மனுஷன், அதாவது தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற மனுஷன், தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன், அவனால என்ன செய்ய முடியும்னு காமிக்கிறது தான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையாக நமக்கு முன்னோடியாக, நமக்கு மாதிரியாக, நமக்கு வழிகாட்டியாக நமக்கு அவர் இருந்தார். இப்ப என்ன சொல்றாரு? நீ செய், நீ செய்வா, இது நீ செய், நீ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் தேவனுடைய சித்தம். பரலோகம் இதுதான் விரும்புது. நீ விடுதலை வாழ்தான் பரலோகம் விரும்புது. அதுதான் இப்ப நான் செய்ய போறேன் அப்படின்னா அவருடைய அற்புதங்களை செய்யறாரு. அவர் அப்படிதான் அவருடைய அதிசயங்களை செய்யறாரு. அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே அவர் ஏதோ ஒரு சித்தர் மாதிரி இன்னைக்கு நான் நினைச்சுட்டேன். சித்தர் அவர் ஒரு பெரிய இது, அவருக்கு ஒரு பெரிய ஆட்கள் படைச்சவரு, அந்த ஆட்கள் எல்லாம் நமக்கு செஞ்சார். அவருடைய ஆட்கள் வந்து வேற. அவர் சொன்னாரு எக்ஸெக்ட் தோட்டத்துல நான் இப்ப நினைச்சா பெரிய பெட்டாலியன்ஸ் வந்து இறங்கிடும், பெரிய பெரிய லேகியம் கூட்டம், பெரிய கூட்டமே வந்து இறங்கி பூமியை காலி பண்ணி விட்டுரும். என்னுடைய ஆட்கள் வல்லம்ன்றது வேற ஒரு கட்டத்துல இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தாம தான் நான் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொல்றேன். அப்ப அவர் அற்புதங்கள் செஞ்சது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் தான் அவர் பயன்படுத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம மனுஷன் தானே, மனுஷன் தானே, நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம காமிச்சிருக்கோம். நமக்கு அது வியப்பா இருக்கு. நமக்கு இயேசு கிறிஸ்து செய்தாருன்னு சொன்னா அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவர் கடவுள், தேவ மனிதன், வானத்துல இருந்து இறங்கி வந்தாரு. அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ளவர், என்றென்றைக்குமாய் இருப்பவர், இருக்க போகிறவர். அவரால் செய்ய முடியும்ன்றது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா நம்மளால செய்ய முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமத்து மூலமா அதே தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை போதிச்சிருக்கிறாரு. அதை சொன்னா நமக்கு அதை ஜீர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம், அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் என்ன
ஆண்டவர் சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்குமா? நடக்கும். அதை காண்பிக்கிறதுக்காக தான் அற்புதங்களை செய்யணும். அவர் செய்யும்போது அற்புதம் செய்யும்போது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக அவர் அற்புதங்களை செய்யவே இல்லை. அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தணும்னா அந்த ஆற்றல் இந்த பூமி தாக்கக்கூடாத அளவுக்கான ஆற்றல். ஏன்னா பூமியை சிருஷ்டித்ததுக்கான ஆற்றல் அவருடைய ஆற்றல். அவ்வளவு பெரிய தேவன் அவரு. அவருடைய ஆற்றலை சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. அவர் அது பண்ணவும் இல்லை. அவர் ஒரு மனுஷனா. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமின் சந்ததியில வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை முழுமையாய் பயன்படுத்தின ஒரு மனிதனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்தார். அப்படின்னா என்ன? விசுவாசத்தின்படி அதே ஆபிரகாமின் சந்ததி தான் நாம. உள்ளத்தில் யூதனானவன் யூதன், அதுதான் போட்டிருக்கு. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப உள்ளத்தினால என்னைக்கு நாம இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோமோ அன்னைக்கு வாக்குத்தத்தத்தின்படி நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க இருக்கோம். லீகலா சட்டப்படி நாம வேதத்துல ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி உள்ளது அப்படின்றத வேதம் நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தபோது அவர் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அந்த மாதிரியான காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செய்ய முடியும் அப்படின்றது தான் அந்த ஆசீர்வாதம். அதுதான் வேத பகுதி. நீங்க லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் ஒரு உதாரணமா பார்க்கலாம். நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கணும். அதுல 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு குமரக்கூடாத கூலியாயிருந்தாள். இப்ப இவங்க யாரு அப்படின்னா யூத பெண்மணி. எப்படி தெரியுது? அவர் ஜெபாலயத்துல இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா ஜெபாலயத்துல வராங்க? 18 வருஷமா வராங்க. 18 வருஷமா என்ன பாட்டு இருந்துச்சோ அதே பாட்டுல தான் ஜெபாலயத்துக்கு வராங்க, ஆலயத்துக்கு வராங்க. 18 வருஷமா தச்சுக்கு வராங்க. ஒரு மாற்றமும் இல்ல, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற ஆளு நம்ம மாதிரி. 18 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், எனக்கு வாழ்க்கையில ஒன்னும் நடக்கல அப்படின்னு புலம்புறோம். நம்ம ஆனா அப்படி கிடையாது. நம்ம மீன்ஸ் பொதுவாக சொல்றேன், நம்ம தைரியமா சொல்றோம், கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் என்னை விடுவித்தார், கர்த்தர் அற்புதங்களை செய்தார் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்றோம். ஆனா இந்த கேரக்டர் எப்படி? ஒண்ணும் நடக்கல. உண்மைதான், அங்க ஒண்ணும் நடக்கல. இவங்க ஜெபாலயத்துல தான் இருக்கிறாங்க. ஜெபாலயத்துல போதகம் பண்ணிட்டு போது அவங்க உட்கார்ந்து பாக்குறாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? 18 இப்ப நான் சொல்லிடுறேன், 18 வருஷமா அவங்க இருக்கிறாங்க. அவங்க சோகப்படுத்திக்கிறாரு. சோகப்படுத்திட்டு அப்பொழுது 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தால் அவங்க எவ்வளவு பிரிவினக்கூடாத துணியா இருந்தால் இயேசுவை கண்டு நம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன்னை பலவீனத்திலிருந்து விடுதலையாக, அதாவது நீ பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகிட்ட, நீ போ அப்படின்ட்டு கையில வச்சாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எந்திரிச்சு நிமிட்டாங்க. இப்ப நிமித்தினாங்க. இப்ப இது யாருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரிலீஜியஸ் பீப்புளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. தான் ரிலீஜியஸ், அதாவது ரிலீஜியஸ் மைண்ட் செட். இந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்ன்றது அது தேவனை கேள்வி கேட்கக்கூடியது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு மைண்ட் செட், ரிலீஜியஸ் மைண்ட் செட். நான் சொல்றது கிறிஸ்தவம் எனக்கு ரிலீஜியஸ் மைண்ட் செட் இருக்கவே கூடாது. அது வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டா இருக்கணும், ஒரு அன்பு நிறைந்த மார்க்கமா இருக்கணும், சம வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, சம அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, சம மனிதர்களாய் மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாய் கிறிஸ்தவமா இருக்கணும். இங்க இவங்களுக்கு அந்த 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 அம்மா 18 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, முடிஞ்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இருக்கிறதுலே ரொம்ப கடினமான வேலைகள் என்ன சொல்லுவாங்க? மைனிங் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க முன்னாடி யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு விஷயம் இன்னொரு உதாரணமா இருக்கு. இந்த மைனிங்ஸ் இருக்காங்க, ஒரு சுரங்கம் சொல்றாங்கல்ல, அவங்க வேலை செய்யறது ஒன்றும் அப்படியே கூட வச்சு உட்காந்துக்கலாம், இல்லைன்னா குனிஞ்சு நிற்கலாம். அவங்களால நின்று நிற்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப படுக்கணும். ஆனா அவங்க படுக்கவும் முடியாது சொல்றது. அப்ப எவ்வளவு கஷ்டமான வேலை. ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்க முடியலன்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உலகத்திலே ரொம்ப கடுமையான சிறைச்சாலைகள் இருக்குல்ல, ரொம்ப மோசமான சிறைச்சாலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சிறைச்சாலைகள் வேலூர்ல கூட, நம்ம வேலூர்ல கூட அந்த மாதிரியான சிறைச்சாலை என்னன்னா, ரூமோட ஹைட்டே
தான் இருக்கும். இந்த உலகம் தான் இருக்கும். அதாவது அவனால எந்திரிச்சு நிற்க முடியாது சிறைச்சாலை. அது எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கும். ஒரு மனுஷனால எந்திரிச்சு நிற்க முடியலாம். யோசிச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணுவேன். உங்களால ஒரு நாள் முன்னாடி நீங்க எந்திரிச்சு நிக்கிற டே முடிஞ்சே தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது ஆயிடுச்சு வச்சேன். இது எப்படி இருக்கும் அது? இந்த அம்மா 18 வருஷமா இருக்கு. இது சரியாச்சுன்னு சந்தோஷம் இல்லை உங்களுக்கு. ஓய்வு நாள் எப்படி செய்யலாம்? 6 நாள் இருக்குது. இதெல்லாம் பண்ண முடியும். ஓய்வு நாள் தான் செய்யணுமா? ஏசு கிறிஸ்துவோட 15ஆம் வசனத்துல அதாவது வீட்டுல ஆடு மாடு வச்சிருக்க, நீ அதுல ஓய்வு நாள் சாப்பிடாம விட்டுற, நீ அதுக்கு சாப்பாடு அடிப்படையான, அதாவது ரொம்ப என்ன சொல்றாரு, அடிப்படையான காரியம் இது வந்து அதாவது வேற அந்த கான்செப்ட்ல அவர் போகவே இல்லை. என்ன சொல்ல போனா ஓய்வு நாள் மனிதர்களுக்காக. நீ வேற வேலை ஓடிட்டே இருக்காத, உன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, கர்த்தரோட நேரத்தை செலவு பண்ணு. இன்னொன்னு நீ வேலை செய்யறதுனால தான் உனக்கு பிழைக்கல, நீ அந்த நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா அது மூலமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துறது ஓய்வு நாள். ஓய்வு நாள் மனுஷனுக்காக ஓய்வு நாள், அவ்வளவுதான். மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் தான். ஆனா ஓய்வு நாளுக்காக மனுஷனே சிருஷ்டிக்கப்பட்ட மாதிரி இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மனுஷனுக்காக, மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய இதுக்காக தான் இந்த ஓய்வு நாள்ன்ற கான்செப்டே வந்தது. நாம தேவனோட இணைச்சிருக்கணும், குடும்பமாய் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள்ல இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஓய்வு நாள்ன்ற ஐடியா இருந்துச்சு. சொல்றாரு 16ஆம் வசனம், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள். என்ன சொல்றாரு, இந்த அம்மா இங்க இருக்க வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின்படி இவங்க இப்பேற்பட்ட பாடுகளில சஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகள் அற்ற வாழ்க்கை கிடையாது, பாடுகளிலே தொடங்குகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பாடுகள் வரும், வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பெரிய மழை போன்ற காரியங்கள் வரும். ஆனா நம்ம கர்த்தருடைய இடத்துல அவங்களை மேற்கொண்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன சொல்றாரு, சாத்தான் கட்டினா, ஆனா 18 வருஷமா இவங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கட்ட விட்டுட்டாரு. அப்ப அவங்க மெயின் என்ன, இவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் கூட இதை அப்படியே நம்ம பொருத்திக்குவோம். பெரிய கட்டு இருக்கா, பெரிய போராட்டம் இருக்கா, பெரிய பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் வராதுன்னு வரும். பிரச்சனைகள் வரும், நோய்கள் எதெல்லாம் வரலாம். ஏன்னா இந்த பூமியின் சூழ்நிலைகள் அப்படி இருக்கு, இந்த சீதோஷ்ண காடுகள் அப்படி இருக்கு, நம்ம சாப்பிடுற உணவுகள் அப்படி இருக்கு, சுற்றி இருக்கிற மனிதர்கள் அப்படி இருக்காங்க. அதாவது சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்றேன், நம்ம வேலை ஸ்தலங்கள் இப்படி எல்லாம் அப்படி இருக்காங்க. இது மத்தியில வாழ்றதுனால சில துன்பங்கள் நமக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா துன்பம் நம்மை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம தான் அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நம்மை அமைச்சிருக்கிறார். இந்த அமைப்பு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மீட்பின் வைட்டல் செயல் என்ன, நாம நம்முடைய மீட்பை செயல்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையை அவைகளை அபியாசப்படுத்த முடியும். இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதான் பரலோகம் விருப்பம், இதுதான் பரலோகம் கட்டுறது. இந்த அம்மாவை கட்டி இருந்த 18 வருஷமா கட்டி இருந்துச்சுல ஒரு கட்டு, அதை பரலோகம் அப்படி இருக்கு கட்டி இருக்கு. இந்த அம்மா வரல, இது கட்ட, அதாவது இதனுடைய இதை கட்டினா அந்த பிசாசை பரலோகம் கட்டி இருக்கு. இந்த அம்மாவுடைய சுகத்தை பரலோகம் கட்ட விழுந்துருக்கு ஆல்ரெடி. ஆனா இவங்க என்ன பண்ணல, அதை பண்ணவே இல்லை. இவங்களுக்கு யாரும் அறிவிக்க முடியல. இவங்க சர்ச்சை வராது கிடையாது, சர்ச்சை தான் இருக்காங்க, சர்ச்சை தான் நடக்குது, ஜப்பானியத்துல நடக்குது, ஜப்பானியத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது நடக்குது. அப்ப என்ன, அங்க அறிவிக்கிறதுக்கு இதுக்கு காரணம் இருக்கு. மல்கியா புஸ்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் தேவனுடைய வார்த்தையே கிடையாது, தேவனுடைய வசனம் கிடையாது, தேவனுடைய வெளிப்பாடு கிடையாது, தேவனுடைய எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால அவங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு மந்த நிலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால என்னன்னா, இப்ப கர்த்தரே அற்புதம் செஞ்சா கூட அது அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இப்படி அப்படி வாங்க அடுத்தது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து செய்த உதாரணங்கள். இது எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய தெய்வத்துவத்தின் அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தினதா இல்லை, ஒரு மனுஷனாதான் என்ன பண்றாரு, அது செய்யறாரு. இந்த அம்மாட்ட, நான் கடவுளுடைய மைந்தன், நான் யார் தெரியுமா, பரலோகத்துல இருந்து வந்துருக்கேன், உடனே நான் விடுவிக்கிறேன்னு சொல்றேன்.
என்ன சொல்ற, நீ பெற்றுக்கொள்ள தகுதி உனக்கு இருக்கு. இது 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 நான் அற்புதமா செய்யல, இது நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அங்க நடந்தது. அதுதான் அங்க வந்து கையில வச்சு பண்ணது என்னன்னா, இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு போனது ஒரு அது ஒரு பக்கம் நடந்துச்சு. இங்க நடந்த அற்புதத்தை சொல்றேன். இங்க நடந்த அற்புதம் எப்படின்னா, இவருடைய வல்லமையிலிருந்து போனது என்னன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய விசுவாசம் தான். ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சொஸ்தமாவேன் அந்த அம்மா சொன்னாங்கல்ல. ஒண்ணு இல்ல, சகை மாதிரி மரத்துல ஏறி அவரை நான் பார்த்தா சொஸ்தமாவே அந்த அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா ஆயிருக்கும். அப்ப இவருடைய உடம்புல இருந்து போன வல்லமைக்கு யார் காரணம்? அந்த அம்மா தான் காரணம். புரியுதா? இவர்கிட்ட இருந்து போன வல்லமைக்கு புரிஞ்சுக்கிட்டது யாரு? அந்த அம்மா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி எல்லா உதாரணமும் எல்லா அற்புதமுமே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அது பயங்கரமானது, உலகங்களை உண்டாக்கக்கூடியது. ஆனா ஒரு மனுஷனா நம்மளால எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற காமிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்குது. நீங்க வாசிங்க மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இல்ல மத்திய 8:2. அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இப்ப யாரு இந்த மனுஷன் யாரு? அப்ப இவர் யூதர் தான். இவர் ஆபிரகாம் குமாரன் தான். ஏன் அப்படின்னா 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா இயேசு நோக்கி இது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியனை உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. அதாவது யூதன் நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழுகிறவர், அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை நிறைவேற்று அப்படின்னு ஒரு யூதன்ட்ட தான் சொல்ல முடியும். அதனால இவர் ஒரு யூதன். இவர் வந்து ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து சொந்தக்காரரோ அதே போல மனுஷனும் சொந்தக்காரர். இப்ப இவருக்கு என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிகிறாரு, எல்லாரும் அற்புதம் செய்கிறாரு, எல்லாருக்கும் அதிசயங்களை செய்கிறாரு. அதனால இயேசு கிறிஸ்துவால என்னுடைய பிரச்சனையை போக்க முடியுமா போக்க முடியாதான்னு கேட்டா அவர் தெளிவா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவால முடியும். இப்ப நம்ம கேட்க, இப்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவரா இருக்கிறாரா அப்படின்னு நான் கேட்டேன். அறிவு சொல்லுங்க, கொஞ்சம் டவுட் தான். அவர் கொஞ்சம் எல்லாம் செய்வாரு, இப்போ கொஞ்சம் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு சொல்ல முடியும், அப்படியே சொல்லவே முடியாது. அவரால் என்னைக்குமே செய்ய முடியும், அவரால் எல்லாமே முடியும். நமக்கு அது நல்லா தெரியும், அவரால் அற்புதம் செய்ய முடியும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். பிரச்சனை என்னன்னா, இங்க கேட்டது உமக்கு சித்தமா, அதாவது நான் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாங்க தகுதியானவனா? நீர் அற்புதம் செய்வீர் அப்படின்றது எனக்கு எந்த விதமான டவுட் கிடையாது. ஆனா அற்புதங்களை பெற்றுக்கொள்ற அளவுக்கு நான் தகுதியானவனான்றதுதான் டவுட். பரலம் அது விரும்புதா? தேவன் விரும்புறாரா? நான் வந்து நல் வாழ்க்கை வாழணும் அப்படின்றது கடவுள் விரும்புறாரா? நீர் அற்புதம் செய்வீர் டவுட் இல்லை. ஆனா நான் அப்படி அதை பெற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீரா? அதான் சித்தமா? பரவாயில்ல தான் விரும்புதா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இப்ப நம்ம கூட பொருந்துதான் இது. நமக்கு அதுதானே, இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், வல்லவர், அவர் நியாயாதிபதி, நீதி செய்கிறவர் நமக்கு நல்லா தெரியுது. நமக்கு பிரச்சனை எங்க, நமக்கு டவுட் எங்க, நான் அதை பெற்றுக்கொள்ளலாமா பெற்றுக்கொள்ள முடியாதா? இந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாதா? பரலோகம் இது விரும்புதா விரும்பலையா? இதான் எனக்கு டவுட்டா இருக்கு, இதான் எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த மனுஷன் மாதிரி. ஆனா ஏற்பாரு பாருங்க நல்லா தெளிவா இந்த இடத்துல இயேசு தம் கை நீட்டி அவை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமா. அதாவது பரலோகத்துல சித்தம் தான். பரலோகத்துல எவைகள் இப்ப நான் கட்ட விடுக்கிறேன்ல, இது உனக்கான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கட்ட விடுக்கிறேன்ல, இந்த ஆல்ரெடி பரலோகத்துல கட்ட விட்டது. 18 மத்தேயு 18 ஞாபகம். அப்படியே அதுதான் இப்ப உனக்கு நான் செய்யறேன். இங்க காட்சி எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்துவில இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அதை நடப்பிக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது. ஆனா நடந்தது என்ன? அந்த மனுஷனுடைய விடுதலையை பரலோகம் விரும்புகிறது. பரலோகம் ஆல்ரெடி அது என்ன பண்ணுது? கட்டளை விட்டுருச்சு. அதுக்கான ரிசல்ட், அதுக்கான பதிலை கொடுத்துருச்சு. இவர் தான் பாவம் இன்னும் அதை ரிசீவ் பண்ணல. ஏன் ரிசீவ் பண்ணல? கடவுள் நல்லவர் தான், கடவுள்கிட்ட போய் கூட்டாவது பதில் அளிக்கிறவர்னு தெரியுது, எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு அது நடக்கிறதுக்கு நான் தகுதியா? நான் வந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு சரியா அப்படின்றத இங்க அப்படியே டவுட். அந்த டவுட் அவர் என்ன பண்றாரு? அதே அந்த டவுட்டை கிளியர் பண்றாரு. ஆமாம்பா, பரலோகம் அதை விரும்புது, சித்தம் உண்டு, அதான் கடவுளுடைய சித்தம். நீ சுத்தமா இருக்காரு, அந்த அற்புதம் நடந்துச்சு. அப்ப கடவுள் வந்து இந்த கவர்மெண்ட் இடி ஒன்று இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை. அதாவது கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போடுறோம்,
அந்த சட்டத்தை அமல்படுத்துறது இந்த அமலாக்கத்துறையோட வேலை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட். கடவுள் நமக்கு அப்படிதான், ஆல்ரெடி சட்டத்தை போட்டாரு, லீகல் சைடு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. லீகல் சைடு நமக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. ரைட்டட் சைடா அந்த லீகலா நம்ம பெற்றுக்கொண்டதை இந்த பூமியில அமல்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, நமக்கான கடமை தான். நீங்க தொடர்ந்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு யூதன் ஜெபாலயத்தில் இருக்கிறார். மத்தேயு 12:10. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? ஆட்டை பார்த்தும் மனுஷனாலும் எவ்வளவு விசேஷித்தவனா இருக்கிறான். அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். அதாவது இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அற்புதம் செய்யற இடத்துலாம் பிரசங்கம் தான். இந்த டவுட் கிளியர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நியாயம் தான் அது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பின்பால் மனுஷன் நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையை போல. ஏன் சுத்தமாச்சு? மறுபடியும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வல்லமை அப்படின்னு நம்ம நினைச்சாங்க. இதுக்கான ரீசன் என்ன? இதுக்கான காரணம் என்ன? அந்த மனுஷன் அதை பெற்றுக்கொள்ள தகுதியானவன். அந்த மனுஷன் சூழ்நிலை கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன். அவன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியானவன். ஏன்னா ஆபிரகாமின் குமாரன், வாக்குத்தத்தத்தின் மைந்தன், வாக்குத்தத்தத்தின் குமாரன். அவன் அந்த கஷ்டத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ கை நீட்டு, நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ கை நீட்டு அங்க நடந்துருச்சு. இன்னும் மார்க் 9:17 எடுத்துக்கோங்க. மார்க் 9:17 நிறைய உதாரணம் எழுதி வந்தேன், அதான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, இப்ப இவ்வளவு சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்துவால செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா உங்களால செய்ய முடியும்னு சொன்னா நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா என்னால முடியுமா, அது கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, சீசரால முடியல, அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆமா அவங்களால முடியாதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். நீ அவன்கிட்ட போன என்னதான் வந்துடணும், நீ அங்க போன என்னோட அவன் பெரியாளா, அவன்கிட்ட கொண்டு போனா அப்படிதான் நடக்கும், என்னதான் வரணும் அப்படியே சொன்னாரு. அவருடைய விருப்பமே அதுதான். அவர் என்ன சீசர்களை செய்யணும். காரணம் என்ன, அவங்களும் எப்படி ஒரு ஆபிரகாமின் குமாரனா இருந்து வாக்குத்தத்தத்தின் மைந்தனாய் எப்படி அற்புதங்களை செய்ய முடிஞ்சதோ அதே போல அவங்களால அதை செய்ய முடியும் காமிக்கிறாரு. இங்க பாருங்க என்ன சொல்றாரு, 19ஆம் வசனம். அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், என்கிட்ட கொள்வா நான் பண்றேன் அப்படின்னு. இப்ப என்னாலதான் முடியும் காமிக்கிறதா பண்ணல, உங்களால முடியும் பண்ணியா பண்ண மாட்டேன், எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், நீ தான் பண்ணியாகணும், நீ தான் செய்யணும், நீ தான் விடுதலை வாழ்க்கை பண்ணணும், நீ தான் விடுவிக்கணும், இதுக்காக உன்னை அழைச்சிருக்கிறேன், இதுக்காக உன்னை மீட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த வைட்டல் சைடை உங்களுக்கு காண்பிக்கிறேன். காட்சியின் கடலை மாற்றும்போது கூட என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசிகள் ஏன் சந்தேகப்படுறீங்க, ஏன் சந்தேகப்படுறீங்க, ஏன் உங்களால முடியும் அப்படின்றது உங்களால முடியல, உங்களால நம்ப முடியல. இயேசு கிறிஸ்து கடவுள் நடந்து வந்தாரு, பேதுருவோட நடந்து வந்துச்சா முடியலையா? இது இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையை கொடுத்து, இது உனக்கு நான் ஒரு பவர் தரேன், அந்த பவர் வாங்கிக்கிட்டு நீ வா அப்படின்னு சொன்னாரு. வானா வரல. ஏன் பண்ண முடிஞ்சிச்சு? ஏன்னா எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததிகளோ அந்த அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஜெயம் இருக்கு. இன்னைக்கு தண்ணியில நடக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா தண்ணி எப்படி யார் கால வச்சாலும் இழுக்குமோ, தண்ணி எப்படிதானே யார் கால வச்சாலும் இழுக்கிறோம். அது ஒரு பொருள், அது ஒரு பொருள், அது பிரச்சனை கிடையாது. அதே போல சில நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை யார் கால வச்சாலும் இழுத்துருக்கோம், ஆனா நீங்க கடந்து போயிருக்கீங்க, நீங்கள அதை மேற்கொள்ளாது, நீங்க அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற விசுவாசத்தை நமக்கு காண்பித்து கொடுக்குறோம். அப்ப எல்லா உதாரணமும் அதே மாதிரி தான். மார்க் 9
இதே மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல அப்படியே வாசிக்கிறார். அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாக்கி எவ்வளவு காலம் ஆயிடுச்சுன்னு கேட்டார். அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிடுச்சு, இவனை கொல்லும்படியாக அநேகரும் தீவிரம் தண்ணீரும் தள்ளிடுச்சு, நீர் ஏதாயிரம் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அதனால என்ன முடிஞ்சுன்னா நீங்க செய்யுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. உடனே பிள்ளைகள் அதாவது இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் நீர் ஏதாவது செய்ய ஆண்டவரேன்னு கேட்டா அவர் சொல்ற, நீ ஒரு விஷயத்தை செய்வீங்க. இப்ப செஞ்சது யாரு? இவங்க மகனுக்கு அற்புதம் நடந்துச்சு. அற்புதத்தை நடத்துனது யாருன்னு நினைக்கிறீங்க? அப்பாதான், இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அதை செய்யல. இயேசு கிறிஸ்து அதை செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அவரை தேடிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு அவர் பூமியில எங்க இருக்கிறாரு, எந்த மூலையில இருக்கிறாரு, எங்க போகணும் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும். அந்த அற்புதத்தை செஞ்சது நல்லா கவனிச்சீங்க, இயேசு கிறிஸ்து அவங்க அப்பா தான். நீங்க ஏதாவது செய்யணுமா செய்யுங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து, நீ விசுவாசா உங்களுடைய விசுவாசத்தை உலகத்தை செய்கிறேன். அதான் அப்படியே போட்டு உடனே பிள்ளைங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவி. இது ரொம்ப சூப்பர் ஜெபம் தெரியுமா? உண்மையிலே ரொம்ப, அதாவது அவர் ஒரு யூதன் தான். ஆனா அந்த யூதர்களுக்கான சில ஒரு திருக்கான ஒரு குணம் அவங்களுக்கு இருக்கும். நீ அதை செய்யலாம், நான் ஆபிரகாம் குமாரன், நான் தாவீது காரியங்களுக்கு நீ ஆகிருமா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே கேள்வி கேட்பாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, திரும்ப கேள்வி கேட்கறது, எதிர் பேசுறது ரொம்ப ஆளு. இங்க என்னுடைய தலைவனுக்கு ஒத்துக்கிறாரு பாருங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரே எனக்கு இருக்குது அவிசுவாசம் இருக்கு, அதை நீக்கும்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது செம்ம ஜெபம். நமக்கு டவுட் வருது, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது இது நமக்கு சில டவுட் வரும். ஒண்ணு, எதுல டவுட் வரல, கடவுளால அற்புதம் செய்ய முடியும்ன்றது டவுட் இல்லை. ஆனா டவுட் எங்க வருது, இது நான் பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதியானது டவுட் வந்துருது. ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நான் மேற்கொள்றது அப்படின்றது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டுத்துக்குமான ரிசல்ட் நீங்க கிடைச்சிருச்சு. ஒண்ணு, உங்களுடைய அற்புதங்களை, உங்களுடைய வாழ்க்கை நல்வாழ்வை, உங்களுடைய விடுதலை வாழ்வை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வதை பரலோகம் விரும்புது அப்படின்றத மாற்றிக்கிறதே கிடையாது. ரெண்டாவது, உங்களால செய்ய முடியலையா, ரொம்ப பிராக்டிக்கல், ஆண்டவரே ஹெல்ப் பண்ண கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் இந்த பாட்டு சமஜமும் வராது. என் அவிசுவாசம் நீக்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீருடைய சத்தம் என்று சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்தது. இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை ஊற்றி, இவனுக்கு செய்வதுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போய் இனி இவனுக்குள் போகாது. அதாவது ஜனமா கூட்டம் ஓடி வராங்க. இவரு தன்னுடைய பவரை வெளி காமிக்கணும்னா ஒரு 2 செகண்ட் இரு, கொஞ்சம் அடைக்கு வாசி, கொஞ்சம் நேரம் இரு, எல்லாம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பண்ணா கொஞ்சம் இன்னும் ஃபேமஸ் ஆயிடும். இன்னைக்கு பண்றாங்கல்ல, இன்னைக்கு பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேர் தான் வந்துதான், இன்னொரு 15 பேர் வரட்டும், அதுக்கப்புறம் அற்புதம் செஞ்சுக்கிறாங்க கிடையாது. ஜனலாம் ஓடி வந்துருக்காங்க. இவருக்கு அவசரமா பண்றாரு, கடகடன் பண்ணி முடிச்சாரு. காரணம் என்ன, இவர் என்ன நினைச்சிடக்கூடாது, இவரால் தான் நடந்துச்சுன்னு கிடையாது. அவங்க அப்பாவுடைய விசுவாசம் தான் இதை செஞ்சிச்சு. அவங்க அப்பாவுடைய விசுவாசம் நடந்துச்சு. அதாங்க நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உறுதி தான் கர்த்தரை செயல்படுவது. அதான் பரவாயில்ல விரும்புது. சப்போஸ் நமக்கு சில முடியல அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டியது கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. கர்த்தரை சரி செய்ய வெளியாக நம்முடைய பாடல்களை ஏற்று நம்முடைய துக்கங்களை அவர் சொன்னார். அவர் கழுவுகளால் நம்ம சுகமாக இது பரவாயில்ல விரும்புது. பரவாயில்ல இதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. கட்டுறோம், கட்ட விழுக்கிறோம், இதை நம்ம பார்க்க முடிவா பார்க்கணும். நம்முடைய நல்வாழ்வை கர்த்தர் விரும்புகிற, பரலோகம் விரும்புது. இதுதான் நம்ம பார்க்கணும். பரலோகம் அது விரும்புது, பரலோகம் அது விரும்புது. ஆல்ரெடி அது ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரலோகம் அது விரும்புது. பரலோகம் அதை செயல்பட அது வாஞ்சிக்குது. நாம செயல்படுத்துறோமா? என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நாம செயல்படுத்துறோமா? நம்ம அங்க போய் அது செஞ்சு அந்த பரிகாரம் எந்த பரிகாரம் எதுவும் கிடையாது. கர்த்தரை நம்புறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்ப என்னுடைய வாழ்க்கைய நன்மைக்கு நான் சொந்தக்காரன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரன், எனக்கு இப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் பயன்படுத்த முடியும் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டியது கண்ணில் நடக்குமா முடியும். அதுக்கு முத்திரை ஏற்பட்டு நடந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமை காமிக்கிறதுக்கு போய் நடக்கும். அப்படி கிடையாது. தண்ணி மாதிரியான பிரச்சனை உங்களால நடக்க முடியும். மழை போன்ற பிரச்சனையா இருந்தா அது ஈஸியா கடந்து போக முடியும்.
எரியோ போன்ற யாருக்கும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கும். அது உங்களால மேற்கொள்ள முடியும். ஏன்னா அதான் உங்களுக்கு இருக்கிற பரலோக சித்தம். உங்களை கொண்டு கடவுள் செய்ய இருக்கிற காரியம் தான். நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறது சொல்றோம், என்னை காட்டிலும் பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு கர்த்தரே சொல்லியிருக்கார். அப்ப அவர் செய்த அற்புதங்களை நாமும் செய்ய முடியும். அவர் செய்ததை விட அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய முடியும் அப்படின்றது ஒரு நாள் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை அழைச்சி அழைப்ப உங்களை மீட்டு கொண்டாத விதத்தை, அந்த மீட்பின் ஸ்லாக்கியங்களை நீங்க பயன்படுத்தும். மீட்கப்பட்டவன்றது சாதாரணமானது கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஒரு இது இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்கு, பெரிய ஒரு விசுவாசம் இருக்கு, மலைகளை பெருகிற விசுவாசம் இருக்கு, எல்லாவற்றையும் கடந்து மேற்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில என்னால வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கலக்கம் இருக்கலாம். இருக்கலாம், இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கு. அதெல்லாம் இருந்தால்தான் கிறிஸ்தவம் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதை மேற்கொள்ளுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த கலக்கங்களை, பயங்களை, அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனைகளை நீங்க ஓவர் கம் பண்ணும்போது நிச்சயமாக கடவுள் கூட இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, உங்களால முடியும். இதான் கர்த்தர் சொல்றது. எப்படி இயேசு கிறிஸ்து வாழ முடிஞ்சுச்சோ அவரால் முடிஞ்சுச்சுன்னா நமக்கு ஓகே. ஆனா உங்களால முடிஞ்சுன்னா நமக்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் மதிக்கு, கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா உண்மை என்ன கேட்டா அதான் நிச்சயம், உங்களால முடியும். அவரால் செய்யறது உங்களால செய்ய முடியும். அப்படிதான் வேணும் நமக்கு போகுது. ஏன்னா கர்த்தர் அதுக்காக அழைச்சது. சபை அதுதான் ஏற்படுது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, இந்த உலகத்திற்கு உப்பாக, மலை மீது இருக்கிற பட்டணத்தை கூட உங்களால வாழ முடியும். அநேக ஆசீர்வதிக்க முடியும். உங்களிடத்திலிருந்து நன்மையும் கிருபையும் புறப்பட்டு அநேகரை வாழ வச்சு உங்களையும் வாழ வைக்கும், அநேகரையும் வாழ வைக்க முடியும். அப்படிதான் உங்களை ஆசீர்வதிச்சு நம்ம